வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி பகையாளி குடிய உறவாடி கெடு அப்படிங்கிறது. இப்போ இதை பார்த்தா பகையாளி குடினா அவங்களோட குடும்பத்தை உறவாடி கெடு. யாருடையாவது எதிரியா இருந்தா சண்டையா இருந்தா அவங்க கூட நட்பு பாராட்டுற மாதிரி பாராட்டி அதுக்கு பிறகு அவங்கள அப்படியே அடியோட பழி வாங்கி அல்லது அவங்கள அடிச்சிரு, அவங்க குடும்பத்தையே அடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பொருள் இதுதான் பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு அர்த்தமே வேற. இது பகையாளி குடிய உறவாடி கெடு கிடையாது. பகையாளி பகையை உறவாடி கெடு. பழங்காலத்துல மன்னர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது அவங்க மன்னர்கள்லாம் ஆளும்போது அவங்களுக்கு பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் சிலர் அவங்களோட நட்பா இருப்பாங்க, நல்ல நண்பர்களாக இருப்பாங்க அந்த நாட்டு மக்கள். அதாவது ஏதாவது போர் வந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. நிறைய பேர் பக்கத்து நாடா இருந்தாலும் எதிரி நாடா இருக்கும். இவங்க கூட இவங்களோட நாட்டை பிடிக்கிறதுக்காக அதை கைப்பற்றணும்னு சொல்லி போரிடுறதுக்கெல்லாம் வருவாங்க. அதனால அரசர்கள்லாம் அந்த காலத்துல என்ன செய்தாங்கன்னா, அவங்களோட சாம்ராஜ்யத்தை பெருக்கிறதுக்காகவும் இந்த எதிரிகளை தொல்லையை ஒழிக்கிறதுக்காகவும் என்ன செஞ்சாங்க, ஒரே வழி என்னன்னா அந்த எதிரி நாட்டுல உள்ள பெண்ணை என்ன செய்வாங்க, தான் நாட்டு அந்த மன்னர்கள் இங்க உள்ள மன்னர்களுக்கு அரசர்களுக்கு மனம் முடித்து வச்சுருவாங்க. அப்படி பார்த்தா அதாவது மனம் முடிச்சுவாங்க. அல்லது தான் நாட்டு பெண்ணை அந்த நாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சம்பந்தம் பண்ணும்போது உறவாடும் போது அந்த பகை ஒளிந்து அதுக்கப்புறம் அவங்க நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் இதனாலதான் நிறைய பாருங்க, அதாவது பழங்காலத்துல அரசர்களுக்கு எல்லாம் ஒரு மனைவியோட இருக்க மாட்டாங்க, நிறைய மனைவி. காரணம் இதுதான், எந்த நாடெல்லாம் பகையோட இருக்காங்களோ அவங்க நாட்டு பெண்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பண்ணாதான் அந்த நாடெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் ஆயிடும். சப்போர்ட் ஆகும்போது இவங்களோட எல்லையும் விரிவடையும், இவங்க நிறைய நாடு பிடிப்பாங்க, எல்லாம் விரிவடைந்து அவங்களோட இதை பாதுகாத்துக்கிட முடியும். அதனாலதான் இந்த இதை வச்சுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். எப்படின்னா பகையாளி பகையை உறவாடி கெடு. உறவாடினா இப்படிதான் திருமண பந்தத்தில் அது முடிந்தால் அதன் பிறகு அந்த பகையாளோட பகையே பெய்யும், அவன் நட்பு நாடாயிடும். இன்னைக்கு இந்த பழமொழிக்கான உண்மையான பொருளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.